அழியாத ஜெல்லிமீன் பற்றி ஏன் இன்னும் பலர் பேசுவதில்லை? சீரியஸாக, இந்த உயிரினம் அதன் சொந்த வாழ்க்கையின் கடிகாரத்தை திருப்பிவிடும். கடலின் கால இயந்திரத்தில் ஒரு காட்டு சவாரிக்கு தயாராகுங்கள். சரி, இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கடலில் மிதக்கும் ஒரு ஜெல்லி மீன். உங்கள் சொந்த வேலையை பற்றி கவலைப்படுகிறீர்கள். திடீரென்று நீங்கள் காயமடைந்திருக்கிறீர்கள், மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள், அல்லது வயதாகிவிடுகிறீர்கள். பெரும்பாலான விலங்குகள் அது விளையாட்டு முடிந்துவிட்டது. ஆனால் டரிடாப்சிஸ் டோஹர்னிக்கு அல்ல, அழியாத ஜெல்லிமீன் ஆசாகா. இங்கே மனதை கவரும் பகுதி. வாழ்க்கை கடினமாகும் போது இந்த ஜெல்லிமீன் கைவிடாது. அது வேறு எந்த விலங்கும் செய்ய முடியாத ஒன்றை செய்கிறது. அது திரும்ப திரும்ப சுழல்கிறது. உண்மையில் இறப்பதற்கு பதிலாக அது பாலிப் எனப்படும் அதன் குழந்தை வடிவமாக மீண்டும் மாறுகிறது. விஷயங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஒரு குழந்தையாக மாற முடியுமா என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஜெல்லிமீன் அதைத்தான் செய்கிறது. இது அடிப்படையில் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குகிறது. மேலும் இது ஒரு முறை மட்டும் செய்வதில்லை. இது சுழற்சியை மீண்டும் மீண்டும் செய்ய முடியும். வளருங்கள், பின்னோக்கிச் செல்லுங்கள், மீண்டும் செய்யவும். அது ஒரு வீடியோ கேமில் வரம்பற்ற வாழ்க்கையை அனுபவிப்பது போன்றது. நிச்சயமாக அது முற்றிலும் வெல்ல முடியாதது அல்ல. அது ஒரு வேட்டையாடுபவரால் உண்ணப்பட்டாலோ அல்லது பிடிக்கப்பட்டாலோ அதுதான் முடிவு. ஆனால் தனியாக விடப்பட்டால் அது என்றென்றும் மீண்டும் தொடங்கலாம். இந்த பைத்தியக்காரத்தனமான தந்திரத்தை அது எவ்வாறு செய்கிறது என்பதை விஞ்ஞானிகள் இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். ஒருவேளை ஒரு நாள் அதன் ரகசியங்களை கற்றுக்கொள்வோம். மேலும் வயதானதை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை மாற்றுவோம். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு ஜெல்லிமீனை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அவர்களில் ஒருவர் இயற்கையின் நிஜ வாழ்க்கை நேர பயணியாக இருக்கலாம். ரொம்ப அருமை.